ரிஷபராசி வந்து நம்ம நிறைய மாதங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த மாதம் எப்படி இருக்குது? ரிஷபத்திலே குரு வந்து வக்ரம், சனியும் வக்ரம் தான். 2 முக்கியமான கிரகங்கள் வக்ரம். புதன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளானட் வந்து மெர்க்குரி தான் ரிஷபத்துக்கு எப்பயும் புதன் நல்லா இருந்தார்னா அந்த ஜாதகத்தை காப்பாற்றுவார்னு அர்த்தம். உச்சமாக இருக்கார், எந்த குறையும் இல்லை. கேதுவோடு இருக்கார், அவரால் முழுக்க செயல்பட முடியாத ஒரு இடத்துல அப்படியே புதன் கொஞ்சம் இருக்குது. அந்த புதன் அப்படியே சுக்கரனோட ஷிஃப்ட் ஆகிடும். எப்போனா 10th of October. அதுலேருந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் எடுக்கும். பட் 6ஆம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை, அது நல்லா இருக்குமானா நல்லா தான் இருக்கும். 6ஆம் இடமாக இருந்தாலும் புதன் வேலை செய்யும். சுக்கரன் அதோடைய ஓன் ஹவுஸ், தட்ஸ் கால் விபரீத ராஜயோகம். இதெல்லாம் ஓரளவுக்கு பலன்கள் நல்லா இருக்குது. இப்போ ரிஷபத்துக்கு ஜாப் அண்ட் ப்ரொஃபைல் எப்படி போகுது, வேலை விஷயத்தில் எப்படி இருக்கும், தொழில் விஷயத்தில் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எந்த பெரிய டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீங்கள் கிளியராக உங்கள் டே டு டே டெய்லி லைஃப், உங்கள் ஒர்க் லைஃப் கிளியராக ஆஸ் பர் த பிளான் ரெகுலராக போயிட்டே இருந்ததுன்னா எந்த பெரிய தொல்லையும் இல்லை, எந்த பெரிய கஷ்டமும் இல்லை. அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எங்கேயாவது நீங்கள் ஒரு டைவர்ட் ஆக போகிறீங்க, இல்லைனா வந்து வேலையை மாற்றணும், பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணணும், வேறு ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும், அதுக்கு கூட இது ஒன்றும் கெட்ட நேரம்னு கிடையாது. என்னென்னா அந்த பிளானை நல்லா ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி இறங்கணும். குரு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கார். சில சமயத்தில் நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப அறிவாளியாக இருக்கும், திறமையாக இருக்கும், நம்மளையே கூட மிஸ்டேக் பண்ண வைக்கும். கிரகங்கள் எப்போவுமே அது மிஸ்டேக்னு சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ மனிதனாக பிறந்தாலே எரர் பண்ணுறது சகஜம். ஏதாவது ஒரு எரர் பண்ணுவோம், அப்புறம் சரி பண்ணிக்குவோம். அந்த மாதிரி எரர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சான்ஸை இந்த குரு கொடுக்கும். ஸோ என்னோடய கருத்து என்னென்னா, நீங்கள் உங்கள் ஜாபில், உங்கள் ஒர்க்கில், உங்கள் பிஸ்னஸில் என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ஒரு முறைக்கு 4 முறை அந்த ப்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு அதில் இறங்குங்க. ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்தோம். இது ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அக்டோபரில் வேறு ஒன்றும் நெகட்டிவாக இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில்.